குரு வணக்கம் குருவே துணை. குரு வணக்கம் குருவே துணை. ஓம் பகவதே வாசுதேவாய தன்வந்திராய அமிர்த கலசகஸ்தாய சர்வாசன விநாசனாய திரைலோகநாத மகாவிஷ்ணு நன்றி. எல்லாம் காப்பாற்ற வயதிருக்கும் ஐயனை போட்டி. பாருங்க, இந்த பதிவு உங்களுக்காக. இந்த பதிவு வந்து பாருங்க, கர்ணனை பத்தி. கர்ணநாதன் ஒரு ஜாதகத்தில் கர்ணநாதன் எப்படி இருப்பாரு, எந்த மாதிரி பலன்களை கொடுப்பாரு உங்களுக்கு அப்படின்ற பதிவு தாங்க இது உங்களுக்கு. பாருங்க, ஒரு ஜாதகத்தை வந்து 5 அங்கங்களாக பிரிச்சிருக்கார்கள். அதாவது 5 அங்கங்களுக்கு சேர்ந்ததே ஒரு ஜாதகமாகும். அதாவது நாள், நட்சத்திரம், திதி, 27 நாம யோகங்கள், கர்ணம். நம்ம வந்து திதியை பத்தி போன வீடியோல சொல்லிட்டோம். இப்போ வந்து கர்ணத்தை பத்தி சொல்ல போறோம். இந்த கர்ணம் தப்பனால் மரணன்ற ஒரு அமைப்புகள் இருக்கு ஜாதகத்திலே. இப்போ பொதுவான வாழ்க்கையிலே நம்மளுக்கு அது சம்பந்தமான விஷயங்களை சொல்லிருப்பாங்க. இப்ப இந்த கர்ணத்தை பத்தி சொல்ல போறோம். இந்த கர்ணம் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணுது, இதை செஞ்சா நம்மளுக்கு எந்த மாதிரியான பலன்களை அனுபவிப்பார்கள் அப்படின்றத பத்தி தான் இதை பார்க்க போறோம். பாருங்க, ஒரு கர்ணம் என்பது பாருங்க, ஒரு திதி என்பது ஒரு நாள் ஃபுல்லா இருக்கும். கர்ணம் என்பது அது பாதி நாள் இருக்கக்கூடிய அமைப்பு. வளர்பிறை வந்து கர்ணங்கள் இருக்கும், தேய்பிறை கரணங்கள் இருக்கும். வளர்பிறையில பிறந்திருந்தால் தேய்பிறையில கோயிலுக்கு சென்று பரிகாரம் செய்வது, தேய்பிறையில பிறந்திருந்தால் வளர்பிறையில வந்து சென்று கோயிலுக்கு பரிகாரங்கள் செய்வது, இதனுடைய விஷயங்களை செய்தால் நன்மை அடையும். பாருங்க, ஒரு கர்ணத்துக்கு வந்து மிருகங்கள் சொல்லியிருக்காங்க, அதே நேரத்தில் அதுக்கான கிரகங்கள் சொல்லிருக்காங்க, அதற்கான கோவில்கள் சொல்லியிருக்காங்க. இந்த கோவில்கள் செல்லும் போது உங்களுக்கு கர்ணநாதனை இயக்கும் போது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதால இந்த பதிவுகளை நான் போடுறோம். பாருங்க, பார்த்து பயன்பெறுங்க. பாருங்க, பவகர்ணம். இந்த பவகர்ணத்தினுடைய பிறந்தவர்களை பாருங்க. பவகர்ணம் வந்து சிங்கம். பவகர்ணத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து மிருகம் சொல்லக்கூடியது எதுன்னு பார்த்தா சிங்கம். இதனுடைய கிரகம் எதுன்னு பார்த்தா செவ்வாய். உங்களுடைய ஜாதகத்துல வந்து பாருங்க, செவ்வாய் வந்து உங்க லக்னத்துக்கு 6, 8, 12ல மறைஞ்சு இருந்தனால் நீங்க வந்து இந்த வேலையை வந்து தொடர்ந்து செஞ்சீங்கன்னே இருக்கணும். நல்ல இடத்துல இருந்தா ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த சிங்க முகத்தை நம்ம வச்சுக்கலாம். ஆனா 6, 8, 12ல மறைஞ்சதுன்னா அந்த சிங்க முகத்தை வச்சா நம்மளுக்கு அதற்கான தோஷங்கள் தான் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா பெருசா நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்காது. பொதுவாக இந்த கோயில்களுக்கு வந்து பாருங்க, உங்க லக்னத்துக்கு இந்த செவ்வாய் பகவான் வந்து 6, 8, 12ல் மறைந்து இருந்தால், நீங்க பவகரணத்தில் பிறந்து இருந்தால் நீங்க வந்து செல்ல வேண்டிய கோவில்கள் வந்து பாருங்க, நாமக்கல் உள்ள லட்சுமி நரசிம்மர் கோவிலுக்கு சென்று வருங்கள். அப்போது போயிட்டு அங்க செஞ்சுட்டு தானம் தர்மங்களை செஞ்சுட்டு வாங்க. அதாவது ஒண்ணு முடிஞ்ச அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு தான தர்மம் செஞ்சுனே வர வர நம்மளுக்கு அதற்கான பலன்களையும் அனுபவிக்கிறது. டாக்டர்கிட்ட போனா ஒரே ஊசில எல்லாத்தையும் சரியாயிடுதா? சரியாகல. அது போல நம்ம ஜாதகம் பார்க்கறதும் சரிதான். ஒரு வேலைக்கு 2 தடவை 3 தடவை 4 தடவை தொடர்ச்சியா செய்யும் போதுதான் நம்ம வாழ்க்கையில வந்து இருக்கிறதுக்கு படிப்படியாக முன்னேற்றங்கள் ஏற்படும். நான் ஒரு தடவை கோயிலுக்கு போயிட்டு வந்து நீ சொன்னது செஞ்சுட்டேங்க, எனக்கு நடக்கவே இல்லைங்க அப்படின்றத சொல்லக்கூடாது. தொடர்ந்து செய்யணும். சரியா? இந்த அதுக்கு அடுத்தபடியாக இருந்தது பாலவகரணம். இந்த பாலவகரணத்துல பிறந்தவங்க பாருங்க, அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் எதுன்னு பாத்தீங்கன்னா சர்மசாஸ்தா, அதாவது சபரிமலையில் உள்ள ஐயப்பன். இதனுடைய விலங்கு எதுன்னு பாத்தீங்கன்னா புலி. இதனுடைய கிரகம் எதுன்னு பார்த்தா ராகு பகவான். அதான் ராகு பகவான் வந்து மலை தாண்டி காடு தாண்டி இருக்கு இல்லையா, அதான் ராகு பகவான் ஆகும். நீங்க வந்து பாருங்க, இந்த உங்களுக்கு வந்து இந்த ராகு பகவான் வந்து உங்க லக்னத்துக்கு 6, 8 12 மறைஞ்சிருந்தாலும் நீங்க தொடர்ச்சியான அந்த வேலைகளை செய்யணும். இல்ல ஒரு நல்ல ஸ்தானங்களில் இருந்து நல்ல நட்சத்திர கால் வாங்கியிருந்தா ஓரளவுக்கு பரவாயில்ல. ஒரு தடவை கோயிலுக்கு போயிட்டு அந்த ஐயப்ப சாமிகளை வந்து நம்ம கூட வச்சுக்கிட்டு போறது சம்பந்தமான விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு சிரமம் நல்லா இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக பாருங்க, கௌரவ காரணத்துல பிறந்தவங்களுக்கு விலங்கு எதுனா பன்றி. அதனுடைய அதிபதி எதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது சனி பகவான். உங்களுடைய ராசி, உங்களுடைய ஜாதகத்துல வந்து லக்ன பிரகாரம் சனி பகவான் வந்து மறைஞ்சிருக்காரா, நல்ல இடத்துல இருக்காரா, எப்படி இருக்காரு? இப்போ ஒரு 2ஆம் இடத்துல இருந்தாலும் எளியவர்களுக்கு உணவுகளை தானம் கொடுக்கணும். ஒரு 6ஆம் இடத்துல இருந்தாலும் மருத்துவ செலவு செய்யணும். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க மேக்சிமம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா உங்க பக்கத்துல இருக்க ஜோதிடர்களை பத்தி கேளுங்க, அவங்க ஐடியா சொல்லுவாங்க. அது சார்ந்த விஷயங்களை போங்க, உங்களுக்கு வந்து நல்லதை கொடுக்கும். இந்த சனி பகவான் இந்த கௌரவகாரணத்தை பிறந்தவர்களுக்கு செல்ல வேண்டிய கோயில் வந்து பூவராக பெருமாள் கோவில். பெருமாள் கோயில் தான். பூவராக பெருமாள் கோயில் எங்க இருந்தாலும் சரிதான், அந்த கோயிலுக்கு போய் வழிபடுவாங்க. எப்பொழுது செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு கர்ணங்கள் வரணும் அன்னைக்கு மட்டும்தான். நீங்கள் வளர்பிறையை பிறந்தா தேய்பிறையில போகணும், தேய்பிறையில பிறந்தா வளர்பிறையில போகணும். அங்க போகும்போது என்ன கூட உங்களோட வயசுக்கு வந்து விளக்கு ஏற்றுவீங்க. நீங்க ஒரு 27 வயசு 27 வயசு வைங்க, 27 சாப்பாடு தண்ணி வாங்கிச்சுன்னா இன்னும் அபரிவிதமாக ஒரு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? தைத்துளை காரணம். இந்த தைத்துளை காரணத்தினுடைய விலங்கு எதுன்னு பார்த்தா கழுதை.
கிரகம் எதுன்னு பார்த்தா சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் உங்களோட ஜாதகத்துல எப்படி இருக்காரு, நல்லதை கொடுக்குறாரு, பெண்கள் மூலமான தோஷங்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க இந்த கெட்டு போயிருந்தா. சரிங்களா? இது வந்து எங்க இருக்குன்னு பத்தியா, காஞ்சிபுரத்துல உள்ள பெருநகர்ல சேஷ்டாதேவி. சேஷ்டாதேவி நீங்க வழிபடும் போது உங்களுக்கு இதுல இருந்து பிரச்சனையில இருந்து வெளிப்பட வரும். பெண்கள் மூலமான ஏற்படும் பெண்களால உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டுனே சுக்கரன் கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்க வழிபட்டு வரும்போது அதுல இருந்து பிரச்சனை வெளிப்பட்டு வரலாம். அதுக்கப்புறம் வந்து கரசை கரணம். இந்த கரசை கரணத்தினுடைய விலங்கு எதுனா யானை. அதனுடைய கிரகம் எதுன்னு பார்த்தா சந்திரன். நீங்க செல்ல வேண்டிய கோவில் எதுனா பிள்ளையார்பட்டியில கற்பக விநாயகர் கோயிலுக்கு தான் நீங்க போயிட்டு சூப்பரான பலனை கொடுக்கும். இதுல என்ன விஷயம் இதுல சொல்ல வரணும்னாங்கன்னா, இதுல மேக்சிமம் வந்து பார்க்கும்போது கரசை கரணத்தை பிறந்தவங்களுக்கு நல்லா இருந்து போச்சுன்னா, அந்த சந்திர பகவான் ராசிக்கு மறையாமலம், அஸ்தகம் அடையாமலம், நீசம் அடையாமலம், பாவிகளோட சேராமல் இருந்ததுன்னா, நீங்க மேக்சிமம் வந்து பிள்ளையார்பட்டி விநாயகரை வந்து வழிபட்டு வந்து வரும்போது தானம் தரமுல, அதாவது கொஞ்சம் பாதிக்கப்பட்டு அடிக்கடி போகணும். இல்லைன்னா வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை போகலாம், 6 மாசத்துக்கு ஒரு தடவை போகலாம். அந்த சாமிகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கோங்கன்னா ஒரு நல்ல பலனை கொடுத்துன்னு இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக வந்து வணிசை கரணம். வணிசை கரணத்தினுடைய விலங்கு எதுன்னு பார்த்தா காளை மாடு. இதனுடைய கிரகம் எதுன்னு பார்த்தா சூரிய பகவான். நீங்க வந்து செல்ல வேண்டிய கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வணிச கரணத்துக்கு திருமலைப்பாடியில் உள்ள நந்தீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். சூரிய பகவான் உங்க ராசியில எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு, மறைஞ்சிருக்காரா, நல்ல இடத்துல நல்ல சாரம் வாங்கியிருக்காரா, அஸ்தங்கண்ணி நீசம் அடையாமல் இருக்காரா அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரம் செஞ்சவங்க நல்லா இருக்கும். மேக்சிமம் நீ கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே உங்களுக்கு 50% பாதிப்பு இல்லாத வந்துடும். சரிங்களா? அதற்கு அடுத்தபடியாக வந்து பத்திரை கரணம். பத்திரை கரணத்தினுடைய விலங்கு உயிரினம் எதுன்னு பார்த்தா கோழி. இதனுடைய கிரகம் எதுன்னு பார்த்தா கேது. கேது உங்களுடைய ராசியில எங்க இருக்காரு அப்படின்னு பார்க்கணும். அது வந்து எந்த உங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்ட 6-8 மறைஞ்சதுன்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு கோழி வாங்கி விட்டுவாங்க, போய் சேவல் கோழி வாங்கி விட்டுருந்தா உங்களுக்கு அது சார்ந்த விஷயங்கள் இருக்கும். அதே நேரத்தில் வந்து கோழிக்கறினா சாப்பிடாத இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்திடும். சகுனிகரணம். இந்த சகுனிகரணத்தை பாருங்க, மேக்சிமம் இது வந்து காகம். இதனுடைய கிரகம் எதுன்னு பார்த்தா சனி பகவான் தான். நீங்க வந்து காகத்துக்கு வந்து சாப்பாடு வச்சுனே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சனியினுடைய தோஷங்கள்ல இருந்து வெளிப்படும். அதே நேரத்துல வந்து நீங்க செல்ல வேண்டிய கோயில் வந்து பாருங்க, திருநள்ளாறு சனி பகவானுடைய கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி உங்களுக்கு கொடுக்கும் மேக்சிமம். அதுக்கப்புறம் பார்த்து பாருங்க சதுர்பாஷம். சதுர்பாஷம் என்பது விலங்குல பார்த்தா நாய், கிரகத்துல பார்த்தா குரு பகவான். குரு பகவான் நீங்க செல்ல வேண்டிய கோயில் வந்து குற்றாலத்துல உள்ள சேத்திரபாலம், அதாவது சேத்திரபாலம் பைரவர் கோவில். அந்த பைரவர் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து ஒரு சிறப்பான ஒரு பலனை ஏற்படுத்தி உங்களை வாழ்க்கையில முன்னேற்றுவதற்கான வாய்ப்புகளையும் அதாவது வந்து சூழ்நிலைகளும் உண்டு பண்ணி கொடுப்பாரு. சரிங்களா? நாகவ கரணத்துல பாருங்க, நாகவ கரணத்துல நாகம் தான். இந்த ராகு பக்கம் தான். இந்த உங்க ஊர்ல இருக்கக்கூடிய கோயில்ல புற்று கோயில்லாம் இருந்தா அந்த கோயில்ல வந்து முட்டை வாங்கி வைக்கிறது, பால் வாங்கி வைக்கிறது நீங்க செஞ்சீங்கன்னே வர வர உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பெண்களா இருந்தாலும் சரி தான், ஆண்களா இருந்தாலும் அதை செஞ்சு வரும் ஒரு பூர்வ ஜென்ம தோஷங்களுக்கு பிரச்சனைகளை முடிஞ்சு உங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கும். இது கோயில் மேக்சிமம் நீங்க வந்து நாகர்கோவில் நாகராஜா கோவிலுக்கு வந்து ஒரு தடவை போயிட்டு தான் வரணும். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த வாழ்க்கையில திருப்ப முனையை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் கிம்ஸ்துக்கம் கர்ணத்துல பிறந்தவங்களுக்கு பாருங்க, இந்த புழு தான் வந்து இந்த புழு பூச்சிகளுக்கு வந்து பச்சரிசி மாவு அச்சு எல்லாம் கலந்து வந்து புட்டுகளை போடுறது, இந்த கொல்லியில போட்டு வைக்கிறது, இதெல்லாம் அந்த புழுக்கள்லாம் சாட்டுறோம். அதனால உங்களுக்கு வந்து தோஷம் இருக்கும். இதனுடைய கிரகம் எதுனா புதன் தான். நீங்க மேக்சிமம் செல்ல வேண்டிய கோவில் எதுன்னு பார்த்தோம்னா கரெக்டா வந்து ஸ்ரீரங்கத்துல தன்வந்திரி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கதான் வந்து உங்களுக்கு இதுக்கான பரிகாரங்கள் கோவில் இருக்குது. அங்க போயிட்டு வந்து நீங்க போயிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு வாழ்க்கையில வந்து மாற்றங்களை ஏற்படுத்தும். சோ இதன் மூலமாக என்ன தெரியுதுன்னா, இந்த நம்ம சொன்ன பதிகள் மூலமாக கர்ணங்கள் மொத்தம் 11 கர்ணங்கள் இருக்குது. இந்த 11 கர்ணங்கள் வந்து 6 கர்ணங்கள் சுப கர்ணங்களாகும், 5 கர்ணங்கள் வந்து அசுப கர்ணங்களாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது. இந்த 6 கர்ணங்கள் வந்து பவம், பாலவம், கௌலவம், கைத்துளை, கரசை, வனிசை அப்படின்றக்கூடிய 6 கரணங்களை வந்து நம்மளுக்கு சுபகரணாகவும், பத்திரை, சகுனி, சதுர்பாசம், நாகம், கிம்ஸ்துக்கம் அப்படின்ற ஒரு 5 கரங்கள் வந்து அசுப கரணங்களாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. மேக்சிமம் வந்து பாருங்க, ஒரு ஆரஞ்சு பழத்து வாங்க, அதுல 11 சொலை இருக்கும். அந்த 11 சொலையில வந்து 6 சொலைகள் வந்து நல்லதாகவும், 5 சொலைகள் வந்து புளிப்பாகவும் கண்டிப்பாக இருக்கும். இது அந்த காலத்தில் நிர்ணயிக்கப்பட்ட உண்மைகள். எதுனா இதை வந்து விளையாட்டா நினைக்காதீங்க. அந்த கர்ணம் வந்து ஒரு வாழ்க்கையில வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான திருப்பு முனையா இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்க, செஞ்சுட்டு இதனுடைய பலன்கள் என்ன இருக்குன்றத நீங்க பாருங்க. எதையும் விளையாட்டாக நினைக்க வேண்டாம். விளையாட்டாக நினைப்பது பூரா எல்லாமே விபரீதமாக ஆகும். நீங்கள் வந்து வாழ்க்கையில வந்து இதை செஞ்சுட்டு உங்களுடைய கர்ணங்கள் எது ஜாதகத்தை எடுத்து பாருங்க. உங்க ஜாதகத்தை தெரியல, பக்கத்துல ஜாதகம் யாரு பார்க்கலாம் கூட பாருங்க. அவங்ககிட்ட பார்த்துட்டு நாங்க என்ன கர்ணத்துல பிறந்தோம். கர்ணம் தான் வந்து வாழ்க்கையில வந்து ஒரு முக்கியமான, அதாவது ஜோதிடத்துல 5 விதிகள், 5 அங்கங்களை கொண்டதே ஜோதிடம்.
நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கரணம் வந்து முக்கியமானது ஒண்ணு. அந்த கரணத்தை நீங்க கடைபிடித்தால் உங்க வாழ்க்கையில வந்து சிறப்பான பலன்களை எல்லாத்தையும் அனுபவிச்சிடலாம். இப்ப மேக்சிமம் சொன்னாங்கன்னு வச்சுக்க, நீங்க வேணா கர்ணன் கோயிலுக்கு போயிட்டு வந்தா எங்களால முடியல, நாங்க என்னதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் ஒண்ணு நடக்கல அப்படின்றது நிறைய பேர் சொல்லின்னு இருப்பாங்க. ஏன்னா வேண்டாம் இருக்கலாம். என்ன விஷயம், கர்ணன் கோயிலுக்கு போயிட்டு வந்து மீறி என்ன செய்யணும்? அதே கருணாநாதன் வந்து நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம், அதுக்கப்புறம் இருக்குது. அந்த கருணாநாதன் கோயில் கூட அதனுடைய அதிபதி இருக்காரு இல்லையா? ஒரு பவகரணத்தை எடுத்துன்னு வச்சுங்களா, இந்த பவகரணத்துல சிங்கம் தான் வந்து அதிபதி. செவ்வாய் அதிபதியா இருக்கிறாருன்னு வச்சுக்கா. இந்த செவ்வாய் உங்க ராசியில வந்து எங்க இருக்காருன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். 6, 8 பண்ணல மறைஞ்சிருக்காரா, நல்ல இடத்துல இருக்கா, சுபத்தன்மை பெற்றிருக்கா, அசுபத்தன்மை பெற்றிருக்காரா, அதையும் பார்க்கணும். அப்ப மறைஞ்சு இருந்தாரு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னே என்ன பண்ணணும்? செவ்வாய்னா என்னது? செவ்வாய்னா வந்து நிலம் சார்ந்த விஷயங்கள், அதாவது மங்களகாரகன். அதாவது வாழ்க்கையில வந்து இந்த மாங்கல்யம் இல்லாதவர்கள், அதாவது வந்து இந்த கணவனை இழந்த பெண்கள் இருக்குல்ல, அந்த கோயிலுக்கு போயிட்டு, இல்ல கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாங்கல்யம் இல்லாத துணி, வஸ்திரம் இதெல்லாம் தானம் செஞ்சுட்டு மறுபடியும் அந்த கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்தாதான் அந்த பலன்கள் 100% பலிக்கும். நம்ம எடுத்த உடனே வந்து கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டா எங்களுக்கு பலிக்கலன்னு உள்ளது. ஒரு விஷயம் இது செஞ்சுட்டு மறுபடியும் இதை ஒண்ணு செய்யணும். அதே வந்து அந்த செவ்வாய் வந்து உங்க லக்னத்துக்கு எத்தனாவது இடத்துல இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். உங்க லக்னத்துக்கு வந்து 3ஆம் இடத்துல இருக்கா, 2ஆம் இடத்துல இருக்கா, 5ஆம் இடத்துல இருக்கா. 5ஆம் இடத்துல இருக்கும்போது நம்ம குழந்தைகள் சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம தான தர்மங்களை பண்ண வேண்டும். கிட்டத்தட்ட வந்து பார்க்கும்போது நம்ம ஒரு 4 விஷயங்கள் செய்யும் போது அதனுடைய பலன்கள் வந்து சிறப்பாக நடக்கும். ஒரே ஒரு ஜாதகத்துல வந்து ஒரே ஒரு வேலையை மட்டும் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்து எனக்கு படிக்கலைங்க, ஜோதிடம் சரி கிடையாது, சொன்னவங்க சரி கிடையாதுன்றது சொல்றது கூட நம்ம முட்டாள்தனம். ஒரே ஒரு வேலையை மட்டும் நான் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்து நிறைய பேர் எல்லா கோயிலுக்கும் தான் போறாங்க, எல்லாருக்கும் பலிக்க வேண்டியதானே? அப்படி கிடையாது. அந்த கோயிலுக்கு போயிட்டு ஒரு தானம் தர்மம் நம்ம செஞ்சாகணும். அப்பதான் அந்த பலன் வந்து சிறப்பானதாக இருக்கும். இந்த சேனல் அந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் நண்பர்களே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவுல சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஓகே, தேங்க்யூ.